எம்பிபிஎஸ் உங்களுக்கு வெறும் ஒரு படிப்பு தான், ஆனால் எனக்கு அது கனவு. நான் யாருக்காகவும் என் கனவை நான் மாற்றிக்க விரும்பலை. 10th 12th நம்ம ஸ்கூலில் அவங்க தான் ஃபஸ்ட்டு. டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் எடுத்தது நம்ம ஸ்வேதா தான். நம்ம ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்து கொடுத்தாங்க. நீட்லேயும் பாஸ் பண்ணி டாக்டர் ஆயிடுவாங்கன்னு மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறவங்க இருக்க எல்லாரும். ஒரு டீ. மருத்துவ இடம் கிடைக்காததன் காரணமாக அரியூரைச் சேர்ந்த மாணவி அனிதா தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இது அண்ணா ஒரு டீக்கு காசு. ஹலோ, எங்கடா இருக்க? டியூட்டியில். டேய், திடீர்னு வந்திருக்க, என்னாச்சு? சொல்லுடா. பாப்பா நீட் எக்ஸாம் எழுதியிருந்தால? ஆமாடா, நான் பிஸியில் மறந்துட்டேன். என்னாச்சு? பாஸ் பண்ணிட்டால? ஃபெயில் ஆயிட்டாடா. ஃபெயில் ஆயிட்டாளா? என்னடா சொல்கிற? ஆமாடா, அதை பற்றி தான் பேசலான்னு வந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா. ஒரு வாரமாக அவள் சோகமாகவே தான்டா இருக்கா. இதுக்கு முன்னாடி நான் அவளை அப்படி பார்த்ததே இல்லை. பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. சரி, அவள் தான் சின்ன பொண்ணு, ஃபீல் பண்ணுறா. உனக்கு என்னடா ஆச்சு? அடுத்தவங்க வீட்டில் ஒரு இழப்பு நடக்கும்போது அது நமக்கு எப்பயுமே புரியுறதில்லடா. அதுவே நம்ம வீட்டில் நடக்கும்போது தான் அதோட இழப்பும் வலியும் நமக்கு புரியும், தெரியும். இன்னைக்கு ஃப்ளாஷ் நியூஸ் என்னன்னு தெரியுமாடா? என்னாச்சு? நம்ம பாப்பா வயசு தாண்டா இருக்கும். அனிதான ஒரு பொண்ணு நீட்டில் ஃபெயில் ஆகி தூக்கு மாட்டிட்டு இறந்துருச்சுடா. இந்த மாதிரிலாம் நம்ம வீட்லேயும் நடந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குடா. அதுக்கு என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க, என் குழந்தைக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு. ஆனால் இது என்னமோ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என் குழந்தைக்கு நடந்த மாதிரி வேறவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைடா. அடுத்த வீட்டில் நடந்த மாதிரி நம்ம வீட்டில் நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம் நீ சொல்லு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நம்மெல்லாம் எதுக்கு இருக்கோம்? ஏண்டி நீ மட்டுமா ஃபெயில் ஆன? நாங்களும் தான் ஃபெயில் ஆனோம். நீ மட்டும் எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? பேசாம நம்ம 3 பேரும் ஏன் ஏரோநாட்டிக்கல் ஜாயின் பண்ணக்கூடாது? பண்ணலாமே. ஸ்வேதா, ஸ்வேதா, சொல்லுங்கண்ணா. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிருக்கேன். இன்னொரு டைம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம், சரியா? அதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க? நீட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைண்ணா, ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி விடுமா, இன்னொரு டைம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம், சரியா? இதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுவியா? என்னால் முடியலண்ணா. எங்கடா இருக்க? மச்சி ஸ்ட்ரெயிட்டாக போடுறா. வாங்க போகலாம். இந்த ட்ரக் என்னப்பா நம்பர் இவ்ளோ கம்மியா இருக்கு? இங்க என்னெல்லாம் வச்சிருக்க? எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாப்பா, இதை அங்க வச்சுட்டு நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். மேம், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஃப்ரெண்டோட தங்கச்சி. இவங்க தானா? சரிப்பா, நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் பேசிட்டு கூப்பிடுறேன். சரிங்க மேம். ஓகே மேம். உட்காருப்பா. சரி விடு, பார்த்துக்கலாம். இனிமே மேம் எல்லாம் பார்த்துப்பாங்க.
பேசிட்டு கூப்பிடலாமா அவங்கள? உன் பேர் என்னப்பா? ஸ்வேதா. ஓகே, நல்ல பேரு. என்ன பண்ணிட்டு இருக்க? 12th முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் மேம். சரி, நல்ல விஷயம் தானே. ஆனால் நான் அதில் ஃபெயில் ஆயிட்டேன் மேம். ஓ சரி, நீ அப்ப +2ல எவ்வளோ மார்க் வாங்கியிருந்த? 560 மேம். 560ங்கிறது ரொம்ப நல்ல மார்க் தானே. அப்ப நீட் எத்தனாவது அட்டம் பண்ண நீ? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் அட்டம் தானே, இன்னொரு தடவை நம்ம முயற்சி பண்ணலாமே. அதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ற நீ? சின்ன வயசுலேருந்தே என்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே டாக்டர் ஆகணுன்றது தான். ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா அது நடக்குமான்னு தெரியல. ஒரு கேம் விளையாண்டுட்டே பேசலாமாப்பா? ஆ. சிஸ்டர், இங்க வைப்பா. இந்த பக்கம் வந்திருப்பா, முன்னாடி வந்து உட்காந்துக்கோ. செஸ் விளையாட தெரியுமா உனக்கு? ஸ்கூலில் விளையாட இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஓரளவுக்கு தெரியும். சரி, ஓகே. ஸ்வேதா, நீ எதுக்காக டாக்டர் ஆகணும்னு விருப்பப்படுற? டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்யணுன்றது தான் என்னோட விருப்பம் மேம். நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோ. மக்களுக்கு சேவை செய்ய ஒரு கலெக்டராவோ இல்லை ஒரு நல்ல ஐபிஎஸ் அதிகாரியாவோ, ஏன் ஒரு நல்ல டீச்சராக இருந்து கூட சேவை செய்யலாம். அதுக்காக நான் இதை படிச்சுட்டு தான் சேவை செய்வேன் அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஸோ அப்போ டாக்டர் ஆகிறது தான் உன்னோட லட்சியம். ஆமாம் மேம். கை கொடு, ரொம்ப பெரிய லட்சியம்தான். சரி, இப்போ நீ டாக்டர் ஆகிட்ட ஒரு நாள்னு வச்சுப்போம். அப்போ அந்த ஃபீல்டு எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆ. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்கள் அண்ணா என்கிட்ட சொல்லியோ இல்லை நான் உன்னை பயமுறுத்துறதுக்காகவோ சொல்லலை. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை ஃபஸ்ட்டு முழுசாக கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னன்னு முடிவு பண்ணலாம். முதல் விஷயம், நீங்கள் நினைக்கிற மாதிரி எம்பிபிஎஸ் படிக்கிறதுலாம் அவ்வளோ ஒன்றும் ஈஸியான விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நீட் யூஜியில் ஃபெயில் ஆனதுக்கே ஃபீல் பண்ணுறீங்க. பட் ஆனால் எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயர் எக்ஸாமில் பார்த்தேன்னா முக்கால்வாசி பேர் ஃபெயில் தான் ஆகுறாங்க. ஸோ 2 தடவை 3 தடவை அட்டம் பண்ணி தான் எக்ஸாம் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ 5.5 வருஷம் எம்பிபிஎஸ் படித்து முடிச்சிட்டிங்க. மேல் படிப்பு படித்து தான் ஆகணும். ஸோ அதுக்கும் நீங்கள் நீட் எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க திரும்ப. இது முடிய போகிறது கிடையாது. இது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் முடியாதுன்னு கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து தான் முன்னேறி வரணும். உங்கள் ஆசை, கனவு, லட்சியம் எல்லாம் மிக பெருசாக இருக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் அதுக்காக விலை மதிப்பே இல்லாத நம்மளோட சந்தோஷம், நம்மளோட உறவுகள், இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட உயிர், அதை இழக்கணும்னு அவசியமே இல்லை. லட்சியத்தை அடையறதுக்கு உயிரை கொடுத்து முயற்சி பண்ணணும். லட்சியத்தை அடைய முடியலைன்னு உயிரையே கொடுக்கக்கூடாது. அப்படி பண்ணால் அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை. மக்களுக்கு சேவை செய்யவும் நம்ம பணம் சம்பாதிக்கவும் 1000 வகையான படிப்பு இருக்கு, வேலை இருக்கு. ஆனால் நம்மளுக்கு வாழ்க்கை ஒன்று தான். செக்மேட். பரவாயில்லையே, தோத்தாலும் சிரிக்கிற. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க மேம். அடுத்த வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி நானும் ஜெயிச்சிருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு மேம். வெரி குட். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் மேம். போகலாண்ணா. ஆர் யூ ஷூர்? வாடாடே போகலாம். ஸ்வேதா நெக்ஸ்ட் வீக் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறா. இதுக்கு போய் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். சந்தோஷம் தானே?
காரைக்குடி அருகே ஆடு மேய்த்துக் கொண்டு அரசு பள்ளியில் படித்த மாற்றுத்திறனாளி மாணவருக்கு மதுரை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்க இடம் கிடைத்துள்ளது. நீட் தேர்வில் முதல் முயற்சியிலேயே 136 மதிப்பெண் எடுத்த நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டில் மதுரை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்க தேர்வாகி நாகராஜ் சாதனை படைத்துள்ளார்.